சாந்தி கல்யாணத்துல அபிஷேகம் எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி திருப்பூடுதல் ரொம்ப சிறப்பானது. உலகத்திலே மிகப்பெரிய கல்யாணம் ஆலவாக்கியத்தில் கடமாவட்டத்தில் மதுரை என்று சொல்லக்கூடிய அது மீனாட்சி சுவாமி திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பான திருக்கல்யாணம். சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்றப்ப எத்தனை வயசா இருந்தாலும் 100 வயசா இருந்தாலும் அச்சதா போட்டு ஆசீர்வாதம் பண்றதில்லை. எல்லாரும் கையெழுத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது மாதிரி 70 திருப்பூர் பண்றப்ப விதிகளை கொண்டாடுது. யாருதான் ஆசீர்வாதம் பண்ணலாம்? வயசுல பெரியவங்க 7 வயசுக்கு மேல உயர்வு சுப்பதிகார யார் வயசுல பெரியவங்க இருந்த இடத்துல கையெழுத்து நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணலாம். வயசுல சின்னவங்க யாரெல்லாம் அப்பச்சியோட சின்னவங்களோ அவங்களாம் இறைவனுக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கையெழுத்து போடுவோம். அதே மாதிரி கையெழுத்து போட்டு அருட்செல்வம் பொருட்கள் இன்னும் கல்வி சந்தான சொல்ற 16 பாக்கியங்கள் நீண்ட ஆயுள் பாக்கியங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் வெவ்வேறு சிறப்பாக சுவாமி என்ன பார்த்து இதே மாதிரி வீட்டில் சாமி கல்யாணம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம். ஒரு ஆண் தன் மனைவி இடத்துல 5 திருப்பூர் பண்ணலாம். தீர்க்க சுமங்களுக்கு வா தீர்க்க சுமங்களுக்கு வா தீர்க்க சுமங்களுக்கு வான்னு சொல்லி தன் வாழ்நாளில் 5 திருப்பூர் நம்ம நகரத்தாருக்கு எப்பயுமே ஒரு கூடுதல் 6 முறை பண்ணணும். எப்பெல்லாம் பண்ணணும்? கல்யாணத்தன்னைக்கு ஆட்சி செட்டியாக இருக்கும். ஒரு 22-24 வயசு கல்யாணம் இருக்கும். அன்னைக்கு கல்யாணம் 23 இன்னைக்கு 23 வயசா தமிழ் அதான் சாமி தான் அன்னைக்கு திருப்பூர் முதல்ல. 2வது மணிவிழா கல்யாணத்துக்கு திருப்பூர் 2வது இன்றைக்கு 3வது குழந்தை மக்களையும் ரொம்ப சுத்திக்கிட்டே தான் பிள்ளை இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைய ஏற்பாடு பண்ணி மிகச்சிறப்பாக 3வது 70ஆம் கல்யாணம், அடுத்த சதாபிகை கல்யாணம், 4வது சதாபிகை கல்யாணம், அடுத்த 5வது கனகாபிகம் பேர் வைக்கலாம். தங்கக்காய் நெல்லிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து விஷால் வாங்கியிருந்தாங்க. தங்கக்காய் நெல்லிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து கனகாபிகம் பண்ணி பண்ணக்கூடிய 5வது 6வது 3 வயசு மகாபிகை கல்யாணம். எல்லா பாக்கியம் வந்து எல்லாரும் கிடைக்கணும். பாக்கியம் சாமி பார்த்து எங்க செஞ்சு மந்திர மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஸ்ரீ மாங்கல்யம் தேவிமே சதா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே
கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானே மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தஞ்சீவ சரதசதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமியை பார்த்து வடிவுடைய வளர்நாத பார்த்தனி மார்த்தாண்ட பேரவர் அண்ணா பார்த்தவனி குழந்தையும் சாத்தையா சார் பார்த்தவனி தாயார் தகப்பனார் பார்த்தவனி இதே மாதிரி எல்லோரும் திருக்கூடுறோம் நாங்களாம் பார்த்து ரசிகர்கள் கெட்டி வேணும் சேலவாதி சுவாமி என்ன பார்த்து இதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம். ஒரு ஆண் தன் மனைவி கழுத்துல 5 ரூபா திருப்பி கொடுத்துருக்கணும். தீர்க்க சுமங்கலிக்குவா தீர்க்க சுமங்கலிக்குவா தீர்க்க சுமங்கலிக்குவான்னு சொல்லி தன் வாழ்நாளில் 5 ரூபா திருப்பி நம்ம நகரத்தாருக்கு எப்பயுமே ஒரு கூடுதல் 6 முறை பண்ணணும். எப்போ எல்லாம் பண்ணணும்? கல்யாணம் தன்னைக்கு ஆட்சி செட்டியாருக்கும் ஒரு 28-24 வயசு கல்யாணம் இருக்கணும். அண்ணன் எங்கள் நேரத்தில் கல்யாணம் 23 இன்னைக்கு அதான் சாமி தான் அன்னைக்கு திருப்பி முதல்ல 2வது மணிவிழா கல்யாணத்துக்கு உட்காரவே ஒரு செகண்ட் உட்காந்து பார்க்க ரொம்ப சொல்லிக்கிட்டே தான் பிள்ளைங்க அந்த மாதிரி குழந்தைய ஏற்பாடு பண்ணி மிகச்சிறப்பாக 3வது 70ஆம் கல்யாணம், அடுத்து சதாபிகை கல்யாணம், 4வது சதாபிகை கல்யாணம், அடுத்து 5வது கனகாபிகம். வேற வீச்சுனா தங்கக்காய் நெல்லிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து புதுசாக வாங்கிட்டு வரல தங்கக்காய் நெல்லிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து கனகாபிகம் பண்ணி பண்ணக்கூடிய 5வது 6வது 3 வயசு மகாபிகை கல்யாணம். எல்லா பாக்கியம் வந்து எல்லாரும் கிடைக்கும். வாழ்க்கை சுவாமி பார்த்து எங்க சேர்ந்து மந்திரம் சொல்லுவோம். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பதே மங்களார்த்தம் மங்களேஸ்ரீ மாங்கல்யம் தேவிமே சதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானே மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தஞ்சீவ சரதசதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமியை பார்த்து வடிவுடைய வளர்நாத பார்த்தனி மார்த்தாண்ட